ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி. 12 ராசி நேயர்களுக்கும் இன்னைக்கு பலனும் பரிகாரத்தையும் பார்த்துட்டு ஒரு அழகான திருத்தலம் நம்ம பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே நமக்கு வெற்றி வரணும் வாழ்க்கையில், இல்லை நமக்கு ஒரு வீரம் வரணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஆஞ்சநேயரை மிஞ்சின தெய்வம் வேற யாரும் கிடையாது. இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஆஞ்சநேயர் ஸ்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்தலம் எப்படி புராண காலத்திலேயே ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற இடமாக இருந்து ஒரு சில காலங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ள சில இடங்கள் மறைஞ்சு போயிருக்கும். பின்னாடி திருப்பி ஒரு 100 வருடம் கழித்து அது ஒரு பெரிய ஆலயமாக வரும். அப்படி வந்த ஆலயம்தான் இது. என்னங்கிறத பார்க்கலாம் ராசி பலன் பார்த்துட்டு. மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வாரத்தினுடைய ஆரம்பம், அதனால ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி இருக்கும், ஆனால் ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ ஹாப்பியாக நம்ம வேலை பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம நமக்கு ஒரு ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமாகவே இருக்காது மேஷராசி நேயர்களுக்கு. ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம் உள்ள ராசி இல்லையா, அதனால் எவ்வளோ வேலை கொடுத்தாலும் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுவோம். பட் நமக்கு அதுக்கு எனர்ஜியும் இருக்கணும்ல. அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் கேத்து கொஞ்சம் அந்த சூரியன் பார்வை நம்ம ராசி மேலே பட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது இல்லைன்னா கூட ஸ்ட்ரெயின்னால நம்மளுடைய பாடியில் கொஞ்சம் எனர்ஜி லெவல் குறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால நம்ம பாடியை நல்லா எனர்ஜைஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த்தை பார்த்துக்கணும். படிக்கிற குழந்தைங்க முக்கியமாக இது ரொம்ப ரொம்ப தேவை. கொஞ்சம் நம்ம மேஷராசி நேயர்களாக இன்றைக்கெல்லாம் ரொம்ப மழை காலமாக இருக்குது. நமக்கெல்லாம் விட்டமின் டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப தேவை. அது சூரிய ஒளியிலேருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ முடிஞ்சால் சூரிய ஒளியில் போய் நின்று அந்த விட்டமின் டியை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இருக்கவே இருக்குது. ஆதித்ய கிருதயம் படித்தாலே நமக்கு விட்டமின் டி உடம்புல வந்துடும். சூரியன் காயத்ரி சொல்லியோ அல்லது சூரிய பகவானை நம்ம வணங்கியோ சூரியனுக்கு உண்டான அந்த எனர்ஜியை நம்ம உடம்புல ஏற்றிக்கிட்டாலே மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்கள் நல்ல ஒரு வெற்றி பொருந்திய நாள். இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தி அலுவலகத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது பதவி உயர்வாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு இடமாற்றமாக இருக்கலாம். நீங்கள் கேட்ட இடத்தை உங்கள் அலுவலகத்தில் கொடுக்கலாம். இல்லை உங்கள் உயர் அதிகாரிகள் ரொம்ப நாளாக பேசாமல் இருந்து நீங்கள் சொல்கிறத கேட்டு உங்களுக்கான நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்லாம் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே கொடுக்கலாம். ஸோ உயர் அதிகாரிகளோட ஒரு நல்ல சுமூகமான உறவுகளும் பதவி உயர்வுகளும் இடமாற்றங்களும் காத்திருக்கிறது இந்த திங்கட்கிழமை காலை. ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி பொருந்திய நாளாக இருக்கும். மன நிறைவான நாளாகவும் அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள், குடும்ப சண்டைகள் இதையெல்லாம் தீர்ந்து இந்த நாள் சந்தோஷமும் குடும்பத்தில் குதூகலமும் இருக்கக்கூடிய நாள் தான். ரிஷபராசி அன்பர்கள் இன்று திங்கட்கிழமை ஆகினால் இந்த நாளில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று ஒரு அபிஷேகம் செய்து நந்தி தேவரையும் வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்று முருகன் ஆலயத்திற்கு சென்று வள்ளி தெய்வானைக்கு மாலை வாங்கி சாற்றி முருகப்பெருமானை வணங்கவும். மிதுன ராசி அன்பர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்று சந்திராஷ்டமமாக இருப்பதனால் அவசியம் இன்று சிவபெருமானை வணங்குறது ரொம்ப நல்லது. மேலும் இன்று ஆஞ்சநேயரையும் வணங்கினால் இந்த நாள் மனக்குழப்பங்கள் தீரும். மிருகசீரிஷம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல நிம்மதியான நாளாக இருந்தாலும் கூட சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த நாளில் நம்மளும் அந்த சந்திரனுக்கு தோஷ நிவர்த்தியை செய்வது சிறப்பு. நந்தி தேவரை வணங்கி அவருக்கு ஒரு தீபம் ஏற்றி மற்றும் சிவபெருமானையும் வணங்குறது இந்த நாளில் உங்களுக்கு மன சந்தோஷங்களும் நல்ல ஒரு மன திருப்தியும் கிடைக்கும். முடிந்தால் இன்று திங்கட்கிழமை மாலை நேரத்தில் சிவன் ஆலயத்திற்கு சென்று நந்திகளின் கொம்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சிவபெருமானை தீபமேற்றி வணங்கலாம். கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். ராசிநாதன் சந்திர பகவான் இன்றைய தினத்திலும் தனுசு ராசியிலே அமர்ந்திருப்பது கடகராசி நேயர்களுக்கு மனக்குழப்பங்கள் தீர்வதற்கான ஒரு நாளாக மாலை நேரத்தில் இருக்கும். காலை நேரத்தில் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் மாலை நேரத்தில் அது தீரலாம். பழைய உறவுகள் மற்றும் பழைய நட்புகள் உங்களுக்கு ஒரு மன குறைகளை தீர்க்கக்கூடிய நாளாகவே அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு குடும்ப சிக்கல்கள் மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இன்று முடிவுக்கு வரும். கடகராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. சிம்மராசி நேர்கள் வாரத்தின் ஆரம்பம் ரொம்ப சிறப்பாகவே அமைகிறது. சூரிய பகவான் நீச்சமாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு
ஆறுதலாகவும் அனுசரணையாகவும் இருப்பார் இந்த கிரக சேர்க்கை. சூரியன், கேது மற்றும் சுக்கிரன், புதன் இந்த சேர்க்கை சிம்மராசி நேயர்களுக்கு பலவிதத்தில் நன்மைகளை கொடுக்கும். விநாயக பெருமானை காலை நேரத்தில் வணங்கி அபிஷேகங்கள் செய்தால் கிரக தோஷங்கள் தீரும். இன்றைய தினத்தில் முருகன் ஆலயத்தில் வள்ளி தெய்வானைக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய திருமண யோகங்கள் கூடும் ஒரு சிலருக்கு. கன்னிராசி நேயர்கள், நீண்ட நாளாக பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். பல நாட்களாக இருந்து வந்த சொத்து தகராறுகளும் தீரும். இன்றைய தினத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வழக்குகள் சம்பந்தப்பட்டது மற்றும் உங்களினுடைய பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பகை தீர்வதற்கு நண்பர்களின் உதவி முக்கியமானதாகவே அமைகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மறைமுக எதிரிகளால் சில தொல்லைகளை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிவபெருமானை வணங்கி மற்றும் சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் அங்கு இருக்கக்கூடிய நவகிரகங்களை வணங்கினாலும் கன்னிராசி நேயர்களுக்கு கிரக தோஷங்கள் தீரும். துலாம் ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு பலவிதமான ஒரு வெற்றிகள் கிடைப்பதற்கான வழி பிறக்கும். மாலை நேரத்தில் இன்று நண்பர்களை சந்திப்பது நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கலாம். இன்றைய தினத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து மற்றும் கருடனுக்கு தீபம் ஏற்ற கிரக தோஷங்கள் தீரும். விருச்சிக ராசி நேயர்கள், பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு முருகப்பெருமானை வணங்குவது நல்ல பரிகாரமாகும். வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்து செவ்வரளி பூவினால் அர்ச்சனை செய்ய மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பகையும் இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு தீரும். தனுசு ராசி நேயர்கள், நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் தீரும். ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கணவன் மனைவி உறவை சிறப்பாக வைப்பார். அது மட்டுமல்லாது இன்றைய தினத்தில் பழைய கடன் பாக்கிகள் வசூல் செய்வதும் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் வழி பிறக்கும். மனதில் நல்ல ஒரு நிறைவான நாளாக அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு வெற்றி பொருந்திய நாளாக அமையும். பல நாட்களாக இருந்து வந்த அலுவலக பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். திங்கட்கிழமை இன்றைய தினத்தில் சிவபெருமானையும் பார்வதி தேவிக்கும் தீபமேற்றி அபிஷேகங்கள் செய்ய இன்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும். கும்பராசி நேர்கள், இன்று கும்பராசி நேர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினால் குழந்தைகளுக்கு சில உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வருவதனால் மனதில் சிறு குறைபாடுகள் இருக்கும். புதன், சூரியன், கேது, சுக்கிரன் ஆகியவை ஒன்றிணைந்து துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்வது கும்பராசி நேயர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் அமைந்திருப்பது குழந்தைகளாலும் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். மருத்துவ செலவுகள் இல்லாமல் இந்த நாள் உங்களுக்கு மனதில் நிம்மதியாக இருப்பதற்கு அன்னதானங்கள் செய்வது சிறப்பு. இன்று மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றுவதும் கருடனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் தீபம் ஏற்றி வணங்கவும். அன்னதானங்கள் செய்ய கிரக தோஷங்கள் தீரும். மீனராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும். 2 சக்கர வாகனங்கள் ஓட்டுபவர்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் ஓட்டுபவர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் கேதுவும் இன்று நமக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளோ அல்லது வாகனங்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்களோ வரலாம். வாகனங்களுக்கு செலவுகள் வருவது, பழுது பார்ப்பது அல்லது வேறு ஒரு நண்பர்களினுடைய வாகனத்தில் செல்லும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது செலவுகள் இருப்பதற்கு வழிவகுக்கும். இன்று காலை நேரத்தில் பைரவரை வணங்கி ஆஞ்சநேயருக்கும் தீபமேற்ற வாகனங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்ப சச்சரவுகளுக்கும் இன்று நல்ல தீர்வு காணலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது. என்ன நேயர்களே, 12 ராசிக்கும் பலன் பரிகாரம் பார்த்தாச்சு. இன்னைக்கு ஒரு அழகான ஆலயம் சொல்றேன்னு சொன்னேன். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சவடி அப்படிங்கிற ஊர் தான். ஸோ இந்த பஞ்சவடி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே நினைவுக்கு வருவது ராமாயணம் தான்.
இந்த ராமாயண காலத்தில் இந்த பஞ்சவடியில் ராமர் வந்து அவர் தங்கினது, வானர சேனைகள் எல்லாம் அவருக்கு உதவினது, இது எல்லாம் ராமாயணம் படிக்கும்போது நமக்கு தெரிந்த ஒரு கதை. இந்த பஞ்சவடி அப்படிங்கிற பெயர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த பஞ்சவடி அப்படிங்கிற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாக இது ஒரு புண்ணிய பூமியாக இருந்ததாம். தேவர்கள், முனிவர்கள் இவங்கெல்லாம் வந்து பொதுவாக அவங்க பூஜைகள் செய்யும் பொழுதோ, இல்ல அவங்க தபஸுக்கோ இடங்களை வந்து தேர்வு செய்வது உண்டு. அப்படி இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டதாம் இந்த பஞ்சவடி அப்படிங்கிற இடம். இந்த பஞ்சவடியில வந்து என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 36 அடி கொண்ட ஆஞ்சநேயரை வந்து இங்க பார்க்கலாம். ராமருக்கு வந்து ராவணனை வதம் பண்ணுவதற்கு மிகவும் உதவியாக இருந்தார் இல்லையா? ஸோ ராவணன் வந்து வதம் பண்றான், ராமர் வந்து சண்டை போடுறார். ராமர் வந்து என்ன சொல்றார், ராவணன்ட்ட எல்லா ஆயுதமும் போயிடுறது. எல்லாமே போயிட்டு அவன் வந்து நிராயுத பாணியாக நிற்கிறான். ஒண்ணுமே இல்லை கையில, ஒரு ஆயுதம் இல்லை. உடனே ராமர் பார்த்தார். இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்றார். அப்ப கூட ராவணனுக்கு வந்து சரி நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரே அப்படின்னு தோணல. அவன் வந்து என்ன பண்றான், மயில் ராவணன் அப்படிங்கிற ஒரு ராட்சசன், அவனை வந்து அவனும் ஒரு அரக்கன் தான், அரக்க வம்சத்துல இருக்கக்கூடியவன். அவனுடைய உதவியை போய் கேட்கிறான் ராவணன், நீ வந்து எனக்கு பண்ணுன. அப்ப அவன் வந்து என்ன பண்றான், ஒரு பெரிய யாகத்தை வந்து செய்கிறான். அந்த யாகம் செய்தால் கண்டிப்பாக ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் ஆபத்து உண்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணர் என்ன பண்றார், கிடுகிடுன்னு போய் ராமர்கிட்ட சொல்லாது, என் கூட நீங்க ஆஞ்சநேயரை அனுப்புங்க, நான் போய் இந்த யாகத்தை வந்து தடுக்கிறதுக்கு நான் வந்து ஆஞ்சநேயரை என்னுடைய துணை தேவை அப்படின்னு சொல்றார். உடனே ராமர் வந்து ஆஞ்சநேயரை அனுப்புறார். அப்ப ஆஞ்சநேயர் போகும் பொழுது இந்த தெய்வங்கள் யாரெல்லாம் இவருக்கு உதவி புரிந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வராகர், ஹயக்ரீவர், கருடன், நரசிம்மர், ஆஞ்சநேயர், இந்த 5 முகமும் தான். ஸோ இவர்களினுடைய ஆயுதங்களை கொடுத்து ராமனையும் லக்ஷ்மணரையும் காப்பாற்றினாங்க. மயில் ராவணனை வந்து அப்படித்தான் வதம் பண்றார் ஆஞ்சநேயர். ஸோ இந்த கதை வந்து இந்த இடத்திற்கு பஞ்சவடின்னு இந்த இடத்திற்கு வந்த காரணம் இந்த யுத்தம் வந்து இங்க நடந்ததாகவும் கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தா, கல் வந்து மிதக்கும் இல்லையா? ஸோ மிதக்கும் கல் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஆலயத்தில் அதை வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு பகுதி, அந்த கல்லோடைய ஒரு பகுதி, இந்த மிதக்கும் கல் என்னன்னா, சேத்துக்கு வந்து பாலம் கட்டுறாங்க இல்லையா லங்கைக்கு, ராமர் வந்து சேத்து பாலம் கட்டுறார். அந்த சேத்து பாலத்துல ஃபர்ஸ்ட் நம்ம கல்லை வந்து போடும்பொழுது சமுத்திரராஜனுக்கு வந்து பூஜை பண்றாங்க. சமுத்திரராஜனினுடைய மகள் தானே மகாலட்சுமி. அதனால இந்த கல் வந்து மகாலட்சுமியாக, இந்த கல்லு தான் மகாலட்சுமி அப்படிங்கிற இதுல அந்த கல்லினுடைய ஒரு சிறிய பாகத்தை ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு பூக்களாக அலங்கரித்து இது ஒரு அறையில வந்து பூட்டி வச்சிருக்கிறாங்க இந்த ஆலயத்தில். ஸோ அங்கே மிதக்கும் கல்லை வந்து நம்ம பார்க்கலாம். இது மகாலட்சுமி ரூபமாக. அப்போ ராமாயண காலத்தில் எப்படி வந்து சேத்து பாலம் ஏற்படும் பொழுது இந்த கல்லை வந்து பயன்படுத்தினதோ அந்த கல்லினுடைய ஒரு சிறு பகுதி இந்த இடத்துல வந்து இருக்கு. இங்கே வந்து ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறத வந்து எல்லா இடங்கள்லையும் காஞ்சிபுரம், திருப்பதி, இந்த இடங்கள்ல எல்லாம் போயிட்டு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இங்க வந்து ஆஞ்சநேயரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. மிக உயரமான ஒரு ஆஞ்சநேயர். நரசிம்மரை வந்து நம்ம வணங்குறதாக இருந்தாலும் இந்த ஆஞ்சநேயருக்கு சென்று வணங்கலாம். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு மெயினா வந்து இவரை வந்து படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஒரு மனசுல வந்து சிதறுவு இல்லாமல், ஏன்னா இந்த காலத்து குழந்தைங்களுக்கு ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மனசுல வந்து கிளேசம் வர்றது, மனசு வந்து அப்படியே தடுமாற்றம் ஏற்படுறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பருவ காலத்தில் வரக்கூடிய தடுமாற்றங்கள். ஸோ இந்த மனசுல வந்து அந்த குழந்தைங்களுக்கு கல்வியில் ஆர்வம் வருவதற்கும் அந்த கல்வியில வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து படிக்கிறதுக்கும் இந்த ஆஞ்சநேயர் ஒரு வரப்பிரசாதி அப்படின்னு நம்ம சொல்லணும். அதனால விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சவடி, இங்க பஞ்சமுக ஜெய மங்கள பஞ்சமுக ஆஞ்சநேயர் இவர் பேரு. ஸோ இதுல வந்து எல்லாமே இங்க வந்து சுபமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஆஞ்சநேயருக்கு ஜெய மங்கள பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படிங்கிற பேரு. இதுல வந்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1008 லிட்டர் பால்ல தான் இவருக்கு வந்து அபிஷேகம் பண்றாங்க. இவங்க வந்து ஒரு ஏணி மேல ஏறி தான் இந்த ஆஞ்சநேயருக்கே அபிஷேகம் பண்ண முடியும். 36 அடி கொண்ட பஞ்சமுக ஆஞ்சநேயர். அதனால இந்த ஸ்தலத்துக்கெல்லாம் நம்ம போனோம்னா நம்ம எந்த விதமான சுவாமியை நம்ம வணங்கலாம். ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல உட்காந்து நம்ம மனசார ஸ்ரீராம ஜெயம் சொன்னாலே
எல்லா விதமான வைப்ரேஷனும் கிடைக்கும். அவர் பேரே வந்து ஜெய, ஜெயனாலே வெற்றிதான். ஜெய மங்கள பஞ்சமுக ஆஞ்சநேயர். அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் சென்று பஞ்சவடி அப்படிங்கிற இடத்துல இந்த ஆஞ்சநேயரை வணங்கினால் அனைவருக்கும் மங்களம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எள்ளளவும் சந்தேகமே கிடையாது. வாங்க நம்ம விழுப்புரம் சென்று இந்த ஆஞ்சநேயரை வணங்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய நாளில் ஒரு அழகான ஒரு ஆஞ்சநேயரினுடைய கதை, அதில் இருக்கக்கூடிய மிதக்கும் கல், இங்கே இந்த ஆஞ்சநேயருக்கு எப்படி பஞ்சமுகம் வந்தது, இது எல்லாத்தையும் பார்த்தோம். ராமன் வந்து இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்ன கதைக்கு பின்னால் என்ன அர்த்தம் இருந்தது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லையா? மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.